ஹே சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ எதுக்காகடா பாத்தீங்கன்னா, போன வீடியோல வந்து மோட்டோல செட்டப்லாம் கேட்டிருந்தீங்க. டீட்டெயிலா புரியல. எனக்கு கம்ப்ளீட் வீடியோ, ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. எஸ்ஆர்எஃப் யாரும் பாத்தீங்க இந்த வீடியோ பாக்குறேன். நீங்க தான் எஸ்ஆர்எஃப். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மோட்டோல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹெல்மெட், ஒரு நல்ல தரமான ஒரு ஹெல்மெட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஹெல்மெட் தான் நமக்கு மெயின். நான் வச்சிருக்கிறது ரைடெக்ஸ். ஹெல்மெட்டுக்கு அப்புறம் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, மெயினா கேமரா வாங்குங்க. என்ன கேமரா நான் யூஸ் பண்றேன்னா, Insta360 X3 மாடல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கேமராக்கு அடுத்தது நீ வந்து மைக்கே பொறுமையா கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமா இந்த மவுண்ட்டுக்கு நிறைய பேருக்கான பிரச்சனை வந்து இந்த மவுண்ட் தான். ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட அந்த போட்டோ இருந்தா உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து கிளண்டு விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதனால அது வாங்குனீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஹெல்மெட்ல வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி மோட்டோ வெப்ஸ்ல இருந்து இன்ஸ்டால தான் வாங்கியிருந்தேன். இதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் ஆட் பண்றேன். சர்ச் பண்ணி வேணும்னா வாங்கிக்கிங்க. அதோட மவுண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோ பாருங்க. இப்படி ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெர்மனண்டா ஹெல்மெட்லயே இருக்கும். உங்களுக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து ஸ்ட்ராப் போட்டு தேவை மட்டும் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ராப் வாங்கிக்கிங்க. ஆனா அது வந்து நீங்க அந்த பெல்ட்டை மட்டும் நம்பாம நீங்க டைட்டா கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வந்து கேமரா அன்பாக்ஸ் பண்ணுவோம். Insta360 X3 தான் நம்ம வச்சிருக்கோம். இதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க உடனே போய் மைக்கை மட்டும் வாங்கிடாதீங்க. மைக் அடாப்டர் இதோட பாக்ஸ் நம்ம கிட்ட இல்ல, தூக்கி போட்டேன். ஸோ இதோட மைக் அடாப்டர் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டீங்கன்னா இங்க ஒரு வந்து கேப் மாதிரி இருக்கும். அது கழட்டி நான் தூரம் போட்டேன். இருக்கு, சேஃபா தான் இருக்கு. நான் உங்களுக்கு அது கழட்டி வச்சுட்டேன். அது லைட்டா அன்லாக் பண்ணிட்டு நீங்க இப்படி தூக்குனாலே வந்துடும். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக் அடாப்டர் இருந்தாதான் உங்களால மைக்கே யூஸ் பண்ண முடியும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து மைக் தேவைப்படும் நமக்கு. நான் என்ன பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன்னு நீங்களே பாருங்க. தரமான ஒர்த்தான இது மைக்கு தான் நான் சொல்லி ஆகணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. ஏன் சொல்றேன்னா, இது கூட மைக் வந்துடும், பிளஸ் வந்து நமக்கு கன்வெர்ட்டர் வந்துடும். தெரியுதுங்களா? இதுக்கு டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம வந்து போனை ஆடியோ ஜாக்ல யூஸ் பண்ற கன்வெர்ட்டர் மாதிரி இருக்கும். இந்த த்ரீ லைன் வரும். இது வந்து மைக் ரெக்கார்ட் பண்றோம், அதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு வந்து கன்வெர்ட்டர் இவங்களே கொடுத்துருவாங்க. நேம்ல நமக்கு தெரியல, அதனால அடிச்சு வர வேற ஒன்றும் இல்லை. ஆனா இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மைக் கிளியரா இருக்கும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாங்க, நம்ம பசங்க சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, இது பிளக் பண்றாங்களா அப்படி விட்டுருவாங்க. ஆனா இது டைட்டா பிளக் பண்ணா மட்டும்தான் வந்து சவுண்ட் கேட்டுச்சுங்களா, பிளக் பண்ணா மட்டும்தான் வந்து மைக்கு நான் பேசுறதே ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் மைக் அடாப்டர் வாங்கினீங்களா, அதுல பிளக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இப்போ வந்து இந்த மைக் வந்து ஹெல்மெட்ல பிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம இங்க பிக்ஸ் பண்ணணும். கேமரா வந்து ஹெல்மெட்ல எப்பரா மவுண்ட் பண்றது கேட்டீங்கன்னா, அதுக்கான மவுண்ட்லாம் தனியாவே இருக்கு. கேமரால மவுண்ட் வந்து பிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மெயின். இத வந்து நம்ம கேமரா கூட வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதாங்க. கீழே வந்து நல்லா டைட்டா பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கிளிப் வந்து நம்ம மவுண்ட் ஒரு பாக்ஸ் காமிச்சாலும் மோட்டோ வெப்ஸ்ல இருந்து வாங்குறது இப்படி வரும். இது ரெண்டும் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம கேமரா வந்து வாங்கின மவுண்டோட வந்து பிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஹெல்மெட்ல கேமரா பிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மைக்கை வந்து ஹெல்மெட்ல பிக்ஸ் பண்ணணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம உள்ள பேடிங் இருக்குங்களா, இதோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ள மைக்கு இப்படி வந்து நீங்க கட்டிக்கிங்க. இந்த மைக்கு தான் நமக்கு ஹெல்மெட் வெளியே இருக்கணும். அடாப்டர் சொருகிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ கன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ண மைக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதாங்க மோட்டோவோட செட்டப்பு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு ரைட் பண்ணுற வேலை தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் வந்து மேலே கீழே இருந்துன்னா லைட்டாக மேலே தூக்கிக்கிங்க. கேமரா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கோ அந்த ஆங்கிள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு கிளிப்ஸ் இருந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கலக்குவோம். எல்லாம் ரெடியா இருக்கா? மியூசிக் முடியாது.
சொல்றா பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட மோட்டோ விலாக் செட்டப். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. மறக்காமல் என் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு தெரியல. வீட்டில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து ஃபேன் போடாமல் பேசுனா ரொம்ப வேர்க்குது. அதனால் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன்னு தெரில. சரி, நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. டாட்டா, பை பை.